சரி, மொட்டை மாடல படுக்கிறதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கு. ஆமாண்டா. ஆனா இதெல்லாம் உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அப்பா தாண்டா விஸ்வா. உன்னுடைய சின்ன வயசுல குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னைக்குங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு அப்பாட்ட கேட்பேன். அப்பா உடனே மேலே கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்டார் இருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்குடி கஷ்டம், 2 வித்து உன்னை வேற லெவல் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த சந்தோஷத்துல அப்படியே கொண்டாடி கொண்டாடி இப்பவும் மேலே தூங்குறது மாதிரி ஆயிடுச்சுடா அந்த ஸ்டார் எல்லாம் பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா அப்பா அவங்க தாண்டா வரும். விஸ்வா, இந்த சாப்பாடு. சரிம்மா. ஏய், என்னடா நல்ல சட்டை இதெல்லாம் போட்டு போடா. அட போமா, செய்யற வேலையே பிடிக்கல, இதுல ட்ரெஸ் வேற தான் குறை. சாமி, எதையுமே அப்படி வெறுக்காது. எதையும் இஷ்டம்னு பார்த்தா இஷ்டம் தான், கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டமாயிரும். சமாளிச்சு வளர்க்கறதுக்கு. சரி சரி, போயிட்டு வரேன். ஏய் விஸ்வா. ஏய் கார்த்தி. ஏய் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன இந்த பக்கம் ஒர்க்குடா. ஒர்க்கா? ஏய் நம்ம வீடு இங்கே இருக்கா, போயிட்டு போயிடலாம். சரி வா, கார்ல இருப்போம். ஏய் இல்லடா, இந்த ரோட்ல கார் போகாது, நடந்தே போயிடலாம். சரி ஓகே. சூர்யா வெயிட் பண்ணுங்க. மா மா அம்மா அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் ஃப்ரெண்டு கார்த்தி. வணக்கம் தம்பி. வணக்கம். சரி உட்காருங்க, காஃபி வச்சுட்டு வரேன். தம்பி, மோர் பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, வெயிலுக்குலாம் மோர் தான் நல்லா இருக்கும். சரி குடிங்க, நான் வரேன். ஏண்டா சொந்த வீடா? ஆமாடா. ஓ அப்படியா, ஓகேடா ஓகேடா. சரி ஓகேடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி தம்பி இரு, சாப்பிட்டு போலாம். அம்மா இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேங்கம்மா. சரிம்மா, நானும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். போலாமா? யாருன்னு அவரு? உன் ஃப்ரெண்டுப்பா. நம்பாத சில நண்பர்களும் நம்பாது. அவங்களுக்கு நான் சின்ன பையன். என்னடா இப்படி இருக்க? ஏன்டா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? இன்னும் 35,000 ரூபாடா. 35,000 தானா? ஏண்டா அதை வச்சுட்டு எப்படா சமாளிக்கிற? வீட்டுல எப்படி அம்மாக்கு உடம்புலாம் சரியில்லைன்ற? பத்துமா? என்ன பண்றதுடா, படிச்ச படிப்புக்கு அவ்வளவுதான் வேலை கிடைக்குது. ஒன்னு சொல்றேன் கேளு. நான் இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். கூட ஒரு பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும் போல. நீ என் கம்பெனில பார்ட்னர் சேரக்கூடாது? எவ்வளவு பணம் தேவைப்படுது? டேய் ஆஃப்டர் ஆல் ஒரு 20 lakhs டா. 20 லட்சமா? டேய் ஆஃப்டர் ஆல் 20 லட்சம் தான். ரெடி பண்ணிட்டேன்னு வையேன், லைஃப் ராஜா மாதிரி, உன் வாழ்க்கைய வெல் செட்டில் தான். சேலரி 1 லட்சம். 1 லட்சமா? டேய் அது சேலரி மட்டும்தான், அது போக இந்த ப்ராஃபிட் அது இதுலாம் எவ்வளவோ இருக்கு. நான் வேணா ஒண்ணு பண்றேன், எங்க அம்மாட்ட போய் டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லி நான் அம்மாட்ட கேட்டு நான் உன்ட்ட என்னன்னு சொல்றேன். பேசிக் சொல்றேன்னா சொல்லாதடா, முடிச்சறேன்னு சொல்லு. சரி ஓகே, நான் சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. டேய் விஸ்வா, சப்பாத்தி சூடா போட்டிருக்கேன், சூடா இருக்கும்போது 2 பேரும் சாப்பிட்டுருவோம், சரியா? விஸ்வா, டேய் என்னாச்சு? அம்மா, நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்தா இப்படி இருக்கும். நல்லா தான் இருக்கும், நடக்கணும்லடா. அம்மா நடக்க போதுமா? என்னடா சொல்ற? காலையில என் ஃப்ரெண்டு வந்தான்ல கார்த்தி, ஆமா, அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ம். அதுக்கு பார்ட்னர் தேவையா, என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்றான். என்னன்னா ஒரு 20 லட்சம் வேணுமா? அம்மா திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். மந்த்லி இன்கமே ஒரு 1 lakh கிட்ட வருமா? அதுவும் இல்லாமல் அந்த ப்ராஃபிட் ஷேரு, அதான் அந்த ஏற்ற இறக்கம் அதெல்லாம் வெளியே போகிறதுக்குள்ள வருது, அதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் கணக்கில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாமா. டேய்
உனக்கு தெரிஞ்சு இந்த வீடு ஒன்றை தவிர நம்மகிட்ட என்னடா இருக்கு? 20 லட்சம்டா விஸ்வா. அம்மா ஏதாவது பண்ணிதாம்மா ஆகணும். எப்படிடா ரெடி பண்ணுவ 20 லட்சத்தை? ஏதாவது பண்ணணுமா? ரெடி பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. இங்க பாரு, நீ 35,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறல, இதுவே நிறைவானதுடா. இங்க பாரு, அம்மா டெய்லி வேலைக்கு போறேன்ல, முடியலம்மா. அது 35,000 ரூபா சம்பளத்துக்காக டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கேம்மா. வாயில இன்னைக்கு 1000 வார்த்தைகளை பேசலாம், அது எல்லாம் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காதுடா. அம்மா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. நான் வளரணுன்ற எண்ணமே இல்லையா உனக்கு? நான் அப்படி சொல்லலடா. அம்மா அடுத்த ஸ்டெப்புக்கு போனாதாம்மா வாழ்க்கையும் வளரும். அடுத்த ஸ்டெப்புக்கு வாய்ப்பு வந்தாலும் நீ விட மாட்ற. சரி விடு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். இந்த உலகத்துல பெத்த புள்ள முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே தாய் நீதாம்மா. சரி விஸ்வா, அம்மா. உங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போனது என்ன தெரியுமாடா? உன்னையும் இந்த வீட்டையும் மட்டும் தான்டா. என்ன கேட்ட? நீ நல்லா இருக்கிறதுக்கு நான் தடையா இருக்கனா? அம்மா. டேய், நீ நல்லா இருக்கணும்னா அம்மா உயிரவே கொடுப்பேன்டா. என்ன பார்த்தா எப்படி அப்படி உன்னால பேச முடிஞ்சு? என்னதுமா அது? வீடு பத்திரம். இத வச்சுதான் நீ நல்லா வாழ்வனா? நீ வாழ்ந்துக்கோ. மேல அப்படிலாம் பேசாதடா அம்மாவை. ஐயோ அம்மா சாரிம்மா, கோவத்துல பேசிட்டேன். ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது அப்படி நெகட்டிவா பேசுனியா, அதாம்மா சுருன்னு ஏறிடுச்சு. கோவமா பேசிட்டேன், ரொம்ப தப்பு தான். சாரிம்மா. அம்மா இதை என் கையில கொடுத்தீங்கன்னா எனக்கு என்னம்மா தெரியும்? நீ என்னன்னு பார்த்து பண்ணி கூட. சின்ன பையன் சொல்றான்னு சொல்லிட்டு வீட்டை வைக்கிறியே, எப்படிமா? ஏனே, பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த தாய் தகப்பனாவது நினைப்பாங்களானே? அது எப்படிமா? எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் தான் எல்லா தாய் தகப்பனும் நினைப்பாங்க. நானும் அப்படித்தானே நினைச்சேன். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னா ஒரு வாரம் பொறு, பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அண்ணே, எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஆசையா கட்டின வீடு. இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கட்டும்னு தான் நான் விற்கிறேன். வடக்குன்னு காலி பண்ண சொன்னீங்கன்னா என்னால காலி பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் காலி பண்ணிக்கிறேன்னு. வீட்டு மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இது உன் வீடு மாதிரி. இப்போதைக்கு உன்னால முடிஞ்ச வாடகை கொடுத்துட்டு, எனக்கு என்னைக்கு தேவைப்படுதோ அப்போ சொல்றேன், நீ அப்போ காலி பண்ணி கொடுத்தா போதும். அது வரைக்கும் நீயும் உன் பையனும் சந்தோஷமா இங்கே இருங்க. பரவாயில்ல விடு. என்னடா நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? கீழே ஃபுல்லா சுத்தி பார்த்தல? சரி சூர்யா சார், இவர் என்னோட ஃப்ரெண்டு, நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்ன எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இவரையும் பார்க்கணும், ஓகேவா? மற்ற ஸ்டாஃப்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரி சார், எதுவுமே தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, 2 காஃபி கொண்டு வரீங்களா? சரி ஓகே சார், சரி எடுத்து வரேன். டேய் உட்காரு போ. நீ ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். டேய் உனக்கு அங்க உட்காரதான்டா வேலையே, போ. இங்க பாரு, நம்ம கம்பெனியோட மொத்த ஆர்டர்ஸையும் மேனேஜ் பண்றதா உன்னோட ஒர்க்கே, ஓகேவா? நான் ஹாப்பி தானடா? என்னடா கேட்குறேன்? ஹாப்பிடா. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே. ஏதாச்சும் வேணா கேளுடா. ஓகேடா. சார் ஆர்டர் எடுத்துட்டேன் சார். அமிச்சிடலாம். டேட்டு வாடா. டேய் உட்காரு. என்னடா வேலையில எப்படி ஏதாவது கஷ்டமா இருக்கா? நான் சொல்லி எப்படா கஷ்டமா தெரியும்? ஏசி ரூமு, உக்காந்த இடத்துலயே வேலை, யாருக்கு கிடைக்கும்? தேங்க்ஸ்டா ரொம்ப. சரி ஓகே, இந்தா உன் சேலரி 1 லட்சம். என்னடா ஹாப்பியா? இது உன் சேலரி மட்டும்தான். இன்னும் நம்ம ப்ராஃபிட் ஷேர் 2% இருக்கு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கனால அது என்னன்னு பார்க்க முடியலடா. ஒரு 2 நாள் டைம் கூட அதை நான் பார்த்துறேன். சரி, இதை போய் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட கொடு. ஏற்கனவே என்ன நம்பாம இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். சரி இப்போ முதல்ல போ. கொஞ்சம் வேலை மட்டும் இருக்கு, ஆர்டர் எடுத்துட்டு இருக்கேன், முடிச்சுட்டு கொடுக்கவா? சரி ஓகே, பாரு. சார் டீ குடிங்க சார். தேங்க்ஸ்ப்பா. என்ன சார், சேலரியா?
எங்கள் பாஸ் கூட சேர்ந்துட்டீங்களே, இனிமேல் நீங்கள் வேற லெவல் தான். சார் வேற ஏதாச்சும் கொண்டு வரணுமா? இல்லப்பா அதோ நான் அவ்வளோதான் கிளம்புறேன் இப்போ. அப்படியா? சரி, ஓகே, தேங்க்யூ சார். மா மா என்ன விஸ்வா? என்னடா இந்த மாசம் சேலரி நிறைய இருக்கு, 1 லட்ச ரூபா. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப. காஃபி வச்சுட்டு மதனி, பொண்ணு வீட்டுக்கு தம்பிக்கு சொல்லியிருந்தேன், என்னாச்சு? சரி மதனி. சரி வைக்கிறேன். டே விஸ்வா, என்ன ஒரு மாதிரி இருக்க? இரு காஃபி வச்சுட்டு வரேனா? நீ ஆபீஸ் முடிஞ்சு வர டைம் இது இல்லையாடா? என்ன நேரத்துலயே வந்துட்ட? என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. மச்சான் ஒன்றும் இல்லை, அம்மா கொஞ்சம் பணம் தேவைப்படுதா, பணம் கேட்டாங்க. ஏய், நானே உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு விஷயத்த முடிச்சிட்டு இருக்கேன். கம்பெனி பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போயிடுச்சுடா. என்ன பண்ணுறேனே தெரியல. எமர்ஜென்சியாக 10 லட்சம் வேணும்டா. லாஸ் ஆயிருச்சா? என்னடா சொல்ற? ஏய், அம்மாட்ட சொல்லி ஒரு 5 லட்சம் மட்டும் எப்படியே ரெடி பண்ணி தெரியா? நான் ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணிடுறேன். 5 லட்சமா? டேய், பிஸ்னஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டனால தான்டா இருக்கிற வீட்டெல்லாம் விற்று பணத்தை கொடுத்தோம். டேய், 5 லட்சத்தை போய் வீட்டில் கேட்டேன்னா எப்படிரா? என்ன ஒரு 5 மாதம் சம்பளம் கொடுத்துருப்பியா? அதை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன்டா. நான் பிஸ்னஸ்க்காக போட்ட பணத்தை மட்டும் கொடுத்துட்றா. நான் போய் அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வெளியே கூட நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன். இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகலடா. டேய், என்னடா பேசுற? ஏதோ என் செலவுக்கு என் கைக்கு கொடுத்த மாதிரி பேசுற. பிசினஸ் தானே இன்வெஸ்ட் பண்ணோம். லாபம் வரும்போது நீ உங்க அம்மா நல்லா வாங்குனீங்கல்ல, இப்ப இல்லன்னு சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? என்ன பேசிட்டு இருக்க? டேய் சார் 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 ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் இதான் பேசி எடுத்துக்கலாம் சார். நீங்கள் போங்க சார். டேய், இதுக்கு அழுகிற? அவன்கிட்ட பேசுவோம், சரியா? இரு, அவன்கிட்ட பேசுவோம். ஏய், அந்த கருமை தட்டன் பண்ணு. டேய் கார்த்தி, ஆமா சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். ஆஃபீஸ் வரட்டுமா? இல்லம்மா, ஆஃபீஸ்லாம் வர வேணாம். நாங்க எப்பயும் ஒரு பேக்கரியில் மீட் பண்ணுவோம், அங்க வந்துருங்க, பேசிக்கலாம். சரிடா. ஏதோ பேக்கரிக்கு வர சொல்றேன்டா. இதம்மா டபுள் டேங்க் கிட்ட. சரி, ஒன்றும் இல்லை, வா, என்ன இதுன்னு பேசிக்கலாம், வா. என்னடா பிசினஸ் ஏதோ லாஸ் ஆயிடுச்சு தம்பி சொல்லிட்டு இருந்தான். ஆமாம்மா. சரி இருங்க, நான் டீ சொல்றேன். தம்பி வேணாண்டா, டீயெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என்ன பண்ண போற? தெரியலம்மா என்ன பண்றதுன்னு. டேய், உனக்கு பிசினஸ் லாஸ் ஆகுறதும் லாபம் வர்றதும் உனக்கு தெரிஞ்ச வேலையா இருக்கலாம். ஆனா இதுவனுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவனுக்கு தெரிஞ்ச உலகம் என்ன தெரியுமா? நானு, அவன் செய்யற வேலை, இது மாத்திரம் தான். அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டான். ஒரு பிசினஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டான். வீட்டை விட்டு கையில கொடுப்பேன். சரி, இன்னைக்கு அழுதுட்டு வந்து உட்காந்துருக்காண்டா. சாமி, நடந்ததுலாம் நடந்து போச்சு, முற்று. இங்க பாரு, ஒரு 5 லட்சத்தை நீ வச்சுக்கோ, ஒரு 15 லட்சத்தை மொத்தம் கொடு. ஏதோ அதை வச்சு நான் உனக்கு என்னாச்சும் ஒண்ணு பாத்துக்கிறேன். ஏமா, அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசிருக்கானா? உங்களுக்கு அறிவுல சுத்தமா? அடிக்கமா வந்த என்னமா பேசிட்டு இருக்கான் அவன்? சரி, உட்காரு. உட்காரா? உன்னை நம்பிதான் 20 லட்சம் கொடுத்தோம்.
நான் ஆஃபீஸ்லயே செஞ்சிருப்பேன். இதான் போனா போட்டுன்னு விட்டேன். டேய் ஏதோ 20 கோடி கொடுத்த மாதிரி சீனா போடுறீங்க. ஆஃப்டர் 20 லட்சம் தான். ஆஃப்டர் ஆல் 20 லட்சம் அம்மா. டேய் டேய். வீட்டெல்லாம் வித்து கொடுத்துருக்கோம்டா நாய். டேய் உனக்கு அந்த 20 லட்சம் ஈஸியா தெரியல. அது எங்களோட கனவுடா. அந்த கனவு வீட்டை வித்து உன் கையில கொடுத்தண்டா. இங்க பாரு, இவன் பண்ணதுக்குலாம் உன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்பயும் ஒண்ணு இல்ல, என் பிள்ளைய பாக்குறது மாதிரி தான் உன்னையும் பாக்குறேன். 10 லட்சத்தை வச்சுக்கோ. ஒரு 10 லட்சத்தை மொத்தம் கூடுறா. அதை வச்சு அவனுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணிக்கிறேன்டா. உங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? இவங்களுக்கு நான் எப்படிதான் புரிய வைக்க போறனோ. அம்மா என்னடா நொம்மா? டேய் மனசாட்சி உனக்கு இல்ல? இவ்வளவுதான ஆசை உனக்கு? இந்த 20 லட்சம் தானே உனக்கு தேவை? வச்சுக்கடா. இத வச்சு நீ நல்லா இருந்துட்டேன்னா சரிதான். சீ வர. டேய் என் பிள்ளைய ஏமாத்துறதுக்கு நட்புங்கிறதா உனக்கு கிடைச்சா? பெத்த பிள்ளைங்க பெத்தவளுக்கு தேடி கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா? சொத்தோ சுகமா கிடையாதுடா. பிள்ளைய நல்லா வளர்த்துக்கின்ற ஒத்த வார்த்தை தான்டா. உன்னை உங்க ஆத்தா நல்லாவே வளர்த்திருக்காடா. சீ டேய் விஸ்வா, டேய் இங்க பாரு, இப்ப என்ன நடந்துருச்சு? அம்மா நான் இருக்கேன்ல, புடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேடா, உள்ளத வச்சு நல்லபடியா வாழ்ந்துக்கலாம்னு சொன்னேன். நீ கேட்கலையடா. ஆசை யார விட்டுச்சு? இங்க பாரு, போறதுல போட்டு எனக்கு என் பிள்ளை நீ இருக்கையில அழுகாதடா. காசு தானடா, சம்பாரிச்சுக்கலாம்டா. விடுறா, எல்லாம் சொல்லி தெரிந்துவாங்க. நீ பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சணும்னு இருக்கு. சரி விடு. இந்த உலகத்துல பெத்த புள்ள முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே தாய் நீதாம்மா. டேய் விஸ்வா, டேய் இங்க பாரு. டேய் விஸ்வா, டேய் தேடா. அம்மா என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறமா, ரொம்ப அழ வச்சிட்ட. டேய் அதெல்லாம் கஷ்டம் இல்லடா, நீ தேடா. அம்மா என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. இந்த வீடும் போச்சு, எல்லாம் போச்சு. நான் செத்துறேம்மா. விஸ்வா நீ திறக்கறியா? டேய் போடா, நான் போறேன்டா. டேய் என் பேச்ச கேட்கல, போடா. அம்மா லூசுத்தனமா பண்றீங்கம்மா. இப்ப நீ பண்ணது என்னது? நீ லூசுத்தனமா பண்ணல? அம்மா எல்லாமே போச்சுமா. டேய் என்ன பண்ணாலும் சம்பாரிச்சிடலாம்டா. நீ போனேனா ஏமாத்தன அவனே நல்லா இருக்கும்போது உனக்கு என்னடா? இங்க பாரு, எந்த பிரச்சனைக்கு தற்கொலை தீர்வாகாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீ எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குடா. இன்னொரு தடவை இப்படி பண்ணேன்னு வச்சுக்கா, உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா விஸ்வா? ஆமா சாரிம்மா.